ஒரு நடிகை வந்து அம்பாசிடர் ஆயிட்டாங்க. அந்த நடிகை பேர் சொல்ல விரும்பல, கான்ட்ரவர்சியில இப்பயும் இருக்காங்க. அம்பாசிடர் ஆயிட்டாங்க. அதே தங்க நகை கடைகள்ல இருந்து கோல்டு வாங்கி காயினா மாத்தி அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது லாபி என்ன தெரியுதா? அதுக்கும் இந்த நடிகைக்கும் என்ன சம்பந்தம்? அம்பாசிடர் கமிஷன் வரும், வேற எங்க? அந்த பிராண்டுக்கு அவங்க நடிப்பாங்க. ஜுவல்லர் நடிகைக்கு வருவாங்க. நீங்க சினிமால கூட பெரிய ஸ்கிரீன்ல கூட அந்த ஆட் வரும், பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து அவங்க அம்பாசிடரா மாறிட்டாங்க. அதுக்கு அப்புறமா அம்பாசிடரா மாறிட்டா அவங்களுடைய பொறுப்பு என்ன, வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பெரிய ஆர்டர் வேணும்ல, என்னுடைய ஆசையான ஒரு தோழிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்கணும்ல, அதுக்காக இந்த விழாவெல்லாம் ஏற்பாடு. எந்த லூசு பையலாவது நல்லா படிக்கிற பையனுக்கு இன்னும் நல்லா படுறான்னு எதையாவது கொடுப்பானா? உன்னால படிக்க முடியலையா, வறுமையில இருக்கியா, வாடா நான் உன்னை தூக்கி விடுறேன் தானே சொல்லணும். நீ ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கியா, 400 எடுத்துறியா, வா இந்தா இன்னும் நல்லா எடு, அப்படி எவனா சொல்லுவானா? நீங்க சூர்யா எவ்வளோ டாக்டரை உருவாக்கி இருக்காரு. அது எப்படி உருவாக்குனாரு? ஏற்கனவே அவன் பணக்காரனா இருந்தவனா, அம்பானியா தான் நினைப்பேனா? இல்ல, விளிம்பு நிலையில இருக்கான். எனக்கு ஸ்டார்டிங் அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சும் போது அவங்க பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அப்ப நான் பார்ப்பேன் அந்த பசங்களை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அனுப்பி சிலம்பம் கிளாஸ், ஃபுட்பால், வாலிபால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாவது அவங்களை ட்ரெயின் பண்ணி அதுக்கான ஃபீஸ் எல்லாம் கொடுப்பாங்க அந்த கிளாஸ்க்கு அனுப்புறதெல்லாம். அது மூலியமா அவங்களை ஏதாவது கொண்டு போய் உள்ள சேர்க்கலாம்னா அவ்வளோலாம் போராடி இருக்காங்க. அப்படியெல்லாம் போராடி பல டாக்டர்களை உருவாக்கி இருக்காங்க. பல கிராமங்கள்ல இருந்து வரவங்க, மலை பிரதேசங்கள்ல இருந்து வரவங்க, கல்வியே எட்டி பார்க்காதவங்க. அவன் இன்னைக்கும் பெருமையா சொல்றான். எங்கேயாவது ஒருத்தர் யாரா நான் பார்த்தேன்னா, ஆனா நான் வீடியோ எல்லாம் பார்ப்பேன், அப்படியா நான் அகரம் ஃபவுண்டேஷன்ல படிச்சவன், நான் டாக்டர் படிச்சவன், நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதை தாண்டி நான் அகரம் ஃபவுண்டேஷன்ல படிச்சேன். ஒரு தலைமுறையே மாற்றக்கூடிய அளவுல வேலைகளை வந்து சில நடிகர்கள் பண்றாங்க. சூர்யா மாதிரி. அப்ப நீங்க இதுவரைக்கும் எத்தனை மாணவர்களுக்கு விஜய் கல்வியில் உதவி செய்தார் அப்படின்னு நம்ம கேட்கணும். நியாயமா பார்த்தா என்னன்னா, எல்லாரும் படிங்க, யாரெல்லாம் படிக்க முடியலையோ சொல்லுங்க, நான் உதவி செய்யறேன். என்கிட்ட காசு இருக்கு, செலவு பண்ண முடியல, எப்படி என்ன செலவு பண்றதில்ல, எங்க அப்பா அருணாச்சலம் மாதிரி ஒரு நைட்ல செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஏதாவது வந்து 250 கோடி விட்டுட்டு அப்படி ஏதாவது வந்து சொல்லி தொலைஞ்சா கூட பரவாயில்ல. ஏற்கனவே நல்லா படிக்கிறவனை கூட்டு வந்து இந்த அவனுக்கு பிஸ்கெட்டு மிச்சரு கூட சேர்ந்து ஒரு தங்க காயின், போட்டோ எடுத்தியா ஓடு அப்படி பண்றது. கேட்டா நான் வந்து பெரிய ஆளு, நான் வந்து வந்தா கூட்டம் வரும், நான் வந்து கரிஸ்மேட்டிக்கு அப்படின்னு ஒரு உருட்டிக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாபக்கேடா வந்து உட்காந்துக்கிட்டு நாம எல்லாரும் முட்டாளாக்கிக்கிட்டு இன்னைக்கு போய் சங்கி கூட்டத்துக்கிட்ட போய் அடிமையாகிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்மளே ஏமாத்துறது. நான் பெரியாரு, நான் அம்பேத்கர், நான் எம்ஜிஆர்னு ஏமாத்திக்கிட்டு எல்லாருடைய படம், யாருடைய போட்டோ எல்லாம் கிடைக்குமோ நாளைக்கெல்லாம் கூச்சப்படாம எனக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ரோல் மாடல்னு அவன் பக்கத்துல ஒரு போட்டோ வச்சுப்பாங்க, இப்படி வச்சுக்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க. நினைச்சு பாருங்க, நீங்க போய் கூட்டணியில உட்காந்துட்டாங்கன்னா செங்கோட்டையன் ஃபர்ஸ்ட் திமுகவுக்கு வருவாரு, செங்கோட்டையன் திமுகவுக்கு வருவாரு. போடா லூசு போய் உன்னை நம்பி வந்தேன் பாருன்னா அந்த முதல்ல வண்டி ஓபிஎஸ் எப்படி இருக்கீங்க தள்ளி உட்காருங்கன்னு உட்காந்து பக்கத்துல வந்து உட்காந்துருவாரு. ஆள் வெளியே வருவாரு, இந்த பார் எங்க போக மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை தான் நான் வந்தேன். அப்போ அவங்களுக்குன்னு அவங்க அவர் சேர்ந்த உடனே ட்வீட்ல போட்டாங்க, எழுதி வைடா கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டான். அப்போ நான் கேட்டேன், அப்போ உங்க ஒன்னும் ஜெயிக்க மாட்டான்னா, வேற யாரும் ஜெயிக்க, ஒரு ஆள் தான் ஜெயிச்சா. அப்ப இருந்த ஒரு அரசியல்வாதியும் அவுட் ஆயிடுவார். அவங்க கட்சிக்குள்ள இருந்தது ஒரே ஒரு அரசியல்வாதான் இருக்காரு, அவரும் போயிட்டாருன்னா அவ்வளவுதான். அவர் தான் கொஞ்சம் தெரிஞ்சவர் தமிழக அரசியல் எப்படி போகும். எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய டிமாண்ட் வைப்பாரு, எப்படி அண்ணாமலையை தூக்கிட்டீங்கன்னா நான் உங்க கூட வந்துடுறேன், எனக்கு கொள்கையாவது மையா அவர், நான் வந்துருவேன் அப்படின்னாரோ. நீங்க செங்கோட்டையன் தூக்கி இருக்க தம்பி, நான் ஏன் சீட்லயே உட்கார வைக்கிறேன் அப்படின்னு இவரும் சொல்றாரு. அது வேற 2.5 வருஷம் முதலமைச்சர், ஆமா எனக்கு முதல்ல தந்துடணும் அப்படின்னு வேற பேச்செல்லாம் ஓடிட்டு இருக்கு. என்ன மாயம் மந்திரம்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு கோடம்பாக்கம், வடபழனி சைடு அங்கெல்லாம் போனீங்கன்னா கதை எழுதி தரதுக்காகவே ரூம் எடுத்து ஒரு 10 பேர், ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு 20 பேர் தங்கியிருக்கான். இல்லை கதை எழுதி தர, வசனம் எழுதி தரதுக்காக. அந்த வசனம் எழுதி கொடுத்தா அவனுக்கு அதிகபட்சமாக ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரும். அந்த படத்துக்கு கதை எழுதி தரதுக்கு அவ்வளோதான். இந்த செட்டு போடுற டீம் இருக்குல்ல, ஒரு 5 நிமிஷம் ஷூட்டுக்காக 5 நாள் செட்டு போடுவான். மாடு மாதிரி நைட்டு பகல். நான் அதை பார்த்துருக்கேன். நக்கீரன்ல வேலை செய்யும் போது பின்னாடி 2 ஸ்டுடியோ இருக்கும். அந்த 2 ஸ்டுடியோல வெறும் விளம்பரத்துக்கு மட்டுமே 4 நாள் செட்டு போடுவாங்க. வெறும் விளம்பரத்துக்கு, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் விளம்பரத்துக்கே. அப்போ சினிமாவுக்கு போடுவாங்க. பீஸ்ட் படம்லாம் அங்க ஒரு ஷூட் எடுத்ததா சொல்லுவாங்க. தோனி வந்தாரு, அப்புறம் அந்த கோப்ரா படம்லாம் ஃபுல் ஷூட் அங்கதான் எடுத்தாங்க. நான் அப்ப அங்கதான் இருக்கேன். 3 நாள் 4 நாள் செட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரை பத்தி ஒரு இன்டர்வியூ கூட நான் ஆர்டிகலா போட்டிருக்கேன், என்ன பண்ணீங்க அப்படின்னு. கொரோனா டைம்ல அந்த செட்டு போடுற, அந்த கட்டையை அடிச்சு செட்டு போடுவாங்கல்ல, அந்த தொழிலாளர்களை யாருமே கண்டுக்கல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க. ஏதோ 1-2 நடிகர்கள் வந்து அரிசி மூட்டையும் எல்லாம் கொடுத்தாங்க, அதை வச்சா என் குடும்பம் நல்லா இருந்துச்சு
1 2 நடிகர்கள் நல்ல எண்ணத்தோட இருந்தாங்க. சூர்யா எல்லாம் கொடுத்தாரு, சில சிலர்லாம் நபர்கள் கொடுத்தாங்க, செய்றாங்க. அதனால நாங்க பொழைச்சோம். அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் யார் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க எல்லாம் கொடுத்ததுனால நான் பொழைச்சுக்கிட்டோம். ஆனா கோடி கோடியா வாங்கக்கூடிய யாரும் கொடுக்கல. விஜய் மாதிரியான பெரிய ஓப்பனாவே நடிகர்கள் சொன்னாரு, கோடி கோடியா கொடுத்தவங்க யாரும் கொடுக்கல. ரசிகர் மன்றமா இருந்தவங்க எல்லாம் ஏதோ 1 2 செஞ்சாங்க, அதுவும் அவங்க நிதியில இருந்து செஞ்சாங்க. என்ன ரொம்ப மோசமாயிட்டோம், நெளிவடைஞ்சிட்டோம் அப்படின்னு வருத்தத்தோட சொல்றாங்க. சில நடிகர்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உடல்நிலை சரியில்லாம, இந்த கருப்பை குசும்புக்கார அந்த கேரக்டரு, அப்புறம் வாழைப்பழத்தை அறுத்து கடையை இடிஞ்சு விழும்ல, அவரெல்லாம் இறந்துட்டாங்க. இந்த 2 பேர்லாம் இறந்துட்டாங்க. இவங்கெல்லாம் இறக்குற கடைசி தருவாயில ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உருக்கமா அழுகும் போது இறந்ததுக்கு அப்புறமா அவங்க முன்னாடி வந்து நின்னது யாருன்னு பார்த்தா சிவகார்த்திகேயன், சூர்யா இப்படியான ஆளுங்கள்லாம் வந்து நின்றுருப்பாங்க. விஜய் யாருக்காக நின்றுருக்காரு? வீடியோ கால் பண்ணிருக்காரு. அவங்க வந்து நின்னாங்கன்னா அந்த நின்னதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அவங்களுடைய அந்த பசங்களுடைய கல்வி தகுதி எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம், மாதம் இவ்வளோ தரோன்னு சொல்லி அவங்க ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டு வராங்க. அந்த குடும்பத்துக்கு இனிமேல் நாங்கள் இருக்கோம். அவங்க கூட சேர்ந்து ஒரு 2 படம் தான் நடிச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 படம் மேலே போயிடுச்சு. ஒரு 2 3 படம் தான் நடிச்சிருப்பாரு, அவ்வளோதான். அந்த ஒரு விசுவாசத்துக்காக, அந்த ஒரு நட்புக்காக அவங்க வந்து இந்த கடமையை ஏற்றுக்கிறாங்க. இப்படி நீ என்ன உன் துறைக்காக செஞ்ச? எதுவுமே செய்யாத ஒரு ஈழத்தமிழர்களுக்கே பெரிய அளவு செய்யல, பெரிய தொகை. அண்ணன் 1 ரூபா கொடுத்தா 500 ரூபா கொடுத்த மாதிரி 500 ரூபாயை கொடுத்துட்டு வந்துட்டார். பெரிய இதெல்லாம் கொடுத்து கஞ்சப்பையன், சரியான கஞ்சப்பையன். அதனால வந்து எப்படி சொல்றது, அரசியலுக்கு வந்த பிறகுதான் மாணவர்களை கூப்பிட்டு இந்த பரிசளிப்பு விழா எல்லாம் நடக்குது. அதுக்கு பின்னாடிலாம் காரணம் நிறைய இருக்கு. நீங்க அதெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா, மோடி வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாத்ரூம் கட்டி தரேன்னார்ல, அது என்னாச்சு? அப்ப அவரும் இதுக்கு தொடர்புடையவர் தானே. ஜோக்கர் படம் அதுதானே கான்செப்ட். ஆமா ஆமா, ஜோக்கர் படம் அதானே கான்செப்ட். அப்ப அவர் ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3வது ஆட்சி கண்டினியூ ஆகுது. ஏன் இப்போ பாத்ரூம் இல்லை? அவரையும் கேட்கணும்ல. ஆனா நம்ம திமுக தானே, திமுக தான் கேட்போம், நியாயமா திமுக கேட்போம். இது நமக்கு புரியவே இல்லை. இந்த கான்செப்ட் நமக்கு புரியல. இப்போ நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையா, போலீஸோட எஃபிஷியன்சிக்கும் போலீஸோட ஆட்டிடியூடுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. எஃபிஷியன்சியில பார்க்கணும். அவன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. 6 தனிப்படை அமைக்கிறாங்க, சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்டு, காத்திருப்பு பட்டியல் மாத்துறாங்க, ஆட்சியர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போய் விசாரிக்கிறாரு, வேகமாக விசாரணைகள் நடக்குது. அதுக்குள்ள நடுவில் இருக்க அதிமுக பாஜக ஆளுங்கள்லாம் அந்த பொண்ணு துண்டு துண்டா வெட்டிட்டாங்கன்னு ஒரு ஃபேக் நியூஸை பரப்புறாங்க. இதையும் சமாளிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. இதையும் சேர்த்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆட்டிடியூடு இருக்கு. திமிரு பிடிச்ச போலீஸ் இன்னும் 1 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம சொல்ல முடியாது. நான் சில காவல்துறை எல்லா துறைகளிலும் இருக்காங்க, எல்லா துறைகளிலும் இருக்காங்க. அப்ப விஜய் ஒரு ஆட்டிடியூடு தானே, அப்ப இந்த காவல்துறை எல்லாரையுமே நம்ம வந்து எப்படி பார்க்கணும்? அவங்க எல்லாரையுமே ட்ரீட் பண்ணணும். முக்கியமா சைலேந்திர பாபு டிஜிபியா வந்தப்போ அவர் சொன்னார், ஒவ்வொரு காவல்துறையினரும் சாஃப்டா பேசணும், வர ஆளுங்கள்ட்ட நீங்க இணக்கமா இருக்கணும். அப்புறம் அதுக்கடுத்து வந்த பொறுப்பு டிஜிபியும் அதை தான் சொல்றாரு. அவர் நல்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு, என்னன்னா எஃப்ஐஆர் ரிப்போர்ட் அதிகமாகுது, அதுக்காக குற்றங்கள் அதிகமாகுதுன்னு அர்த்தம் கிடையாது. மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இருக்கிற இணக்கம் அதிகமாயிருக்கு. அவர்கள் எங்கள் மீது வைக்கக்கூடியது பயம் அல்ல, நம்பிக்கை. அவங்க எங்க காவல் நிலையத்துக்கு வந்து புகார்னு கொடுத்தாலே உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்குது. அதுதான் இந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டுது. எஃப்ஐஆர் அதிகமாகுங்கிறதுக்காக நாங்க புகார்கள் அதிகமா இருக்குன்ற காரணம் இல்லை அப்படின்னு ஒரு தெளிவா விளக்கம் கொடுக்குறாரு. உடனே திருத்தணி கொண்டு வராங்க. திருத்தணியில ஆச்சு, 27ஆம் தேதி ஆகுது. அப்போவே அந்த பசங்களை கைது பண்ணிட்டாங்க. வீடியோ லீக் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போவே ஆமாம், அவன் கைது பண்ணி உடனே அந்த பையன் எங்கேங்க, டேய் அவன் ட்ரீட்மெண்ட்லேயே 5 நாள் இருந்தான், 5 நாள் கழிச்சு அவன் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கான். தமிழ்நாட்டோட அரசோட நிதியிலிருந்து அவர் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உடனே அந்த பையன் எங்க நீங்கள் கிளப்பி விட்டாங்க. ஏன் வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அப்போ அங்கேயும் தீர்வு கிடைக்குது. சரி, அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வருவோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் குற்றவாளி யார்? ஒரு திமுக தொடர்புடையவர். அவரை காப்பாற்றிட்டார் அந்த அரசு. காப்பாற்றி ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிடுச்சா? கரூர்ல இருந்து சென்னை மாதிரி எங்கேயாவது அனுப்புச்சா? மரண தண்டனை, கிட்டத்தட்ட ஒரு ஆயுள் தண்டனை, சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை. அவர் சிறையில் இருக்காரு. அப்புறம் அடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு குழந்தை பாலியல் வழக்கில் திமுக தொடர்பு இருந்தார். அவரை காப்பாற்றுச்ச அரசு? இல்லையே. குற்றம் யார் செஞ்சாலும் தப்பு தான். கனிமொழி மேடம்லேயே கூட்டத்திலேயே ஒரு 2 பேர் இது பண்ணாங்க. அதுக்கு கண்டனம் தெரிவித்ததே கனிமொழி தான். அதுக்கு கண்டனம் தெரிவித்ததே அந்த மேடம் தான். அப்புறம் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையில திமுக ஒருத்தர் தொடர்புடையவர்னு ஒரு செய்தி வருது. 2021 ஆட்சி ஆரம்பிச்சும் போது அதுக்கு முதல் கண்டன அறிக்கையை வெளியிட்டது கனிமொழி தான். பெண்களுக்கு எதிராக யார் குற்றம் செஞ்சாலும் அது குற்றம்னு சொல்றாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவதூறா பேசினாரு, பாதுகாத்தாங்களா? தூக்கியிருக்காங்க.
அப்போ இந்த அரசு தவறு நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்குதுல, அதுதானே ஜனநாயகம். அதை தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த ஜனநாயகம் விஜய்கிட்ட இருக்கா? ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள போனான் ஒரு பொறுக்கி, இப்போ வரைக்கும் அவனை கட்சியிலேருந்து தூக்கல நீ. ஆமாம். அந்த ஆளு உலகத்திலேயே ரொம்ப ரகசியமா சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடி இருக்கான் அந்த ஆள் தலைமையில. உலகத்திலேயே ரகசியமா சர்வதேச மகளிர் தினம் அந்த ஆள் தலைமையில. யாரு அந்த ஆள்? ஒரு பொண்ணை என் கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணு, என் கூட இரு, பதவி தரேன்னு சொன்னவர். இவன் இன்னைக்கு வரைக்கும் கட்சி விட்டு தூக்கல. ஒரு ஆள் ஓப்பனா கொலை மிரட்டல் விடுறான், அவனை கட்சி விட்டு தூக்கல. அப்ப நீ யாரு, நாங்க யாரு? உன்கிட்ட ஜனநாயகம் இருக்கா? முதல்ல உன் மனைவியவே உன்னால நீ வந்து ஜனநாயக ரீதியா ட்ரீட் பண்ண முடியல, ஒர்த்து இல்லைங்கிற, ஹராஸ் பண்ணியிருக்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணியிருக்க, இவ்வளோ பண்ணியிருக்க, நீங்க இங்க வந்து சட்ட ஒழுங்கு பத்தி பேசலாமா அப்படின்னு நம்ம திரும்ப நின்று பேசுறோம். இப்போ இவனுக்கு எல்லாமே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எதை பேசணும்? இந்த அரசை பற்றி, திட்டங்களை பற்றி பேசுனா, திட்டங்கள் சரியில்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பேசுனா செருப்படி விழுந்துடும். ஏன்னா அது எல்லாமே வெல்ஃபேர், பல ஆண்டுகளுக்கு நிற்கக்கூடிய திட்டங்கள். ஆமாம், இப்போ திமுக போட்ட பல்வேறு திட்டங்களை தானே டாப் அப் பண்ணி அவர். ஆமாம், முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக சொல்கிறாரு. நான் கொண்டு வந்த ஒரு திட்டம் இனிமே அதை எவனாலையும் ஒழிக்கவே முடியாது, கூடுதலாக வேணா கொடுக்க முடியுமே தவிர அதில் நீ ஒழிக்கணும்னு நினைச்சனா உனக்கு ஒரு பயம் வரும் தெரியுமா? அப்பெல்லாம் ஸ்டாலின் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளுகிறான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதனாலதான் இவர் வந்து நான் 2500 கொடுக்குறேன், எடப்பாடி 2000 கொடுக்குறேன். எப்படி 2000 கொடுப்பீங்க? அது எதையாவது குணத்துல வரி ஏற்றி கொடுப்பேன். ஏண்டா இந்த அரசு வரி ஏற்றி உனக்கு வந்து பண்ணா உனக்கு கடன் அதிகமாயிருச்சுன்னு கத்துறீங்க, அப்ப நீங்க வந்து பேசுனா அது நியாயமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இவர் அண்ணன் வந்து 2500 கொடுப்பேன், பஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீ, வீட்டுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி தருவேன், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டரு, ஐஃபோனு, இதெல்லாம் கொடுப்பேங்கிறாரு. எப்படி கொடுப்ப? வரி ஏற்றணும், இல்லைன்னா கடனை வாங்கணும். எப்படி வரும்? இல்லை அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை நாங்கள் வசத்தோம் அப்படின்னு இல்லை சொல்றாரு. அதாவது காரு தமிழ்நாட்டிலே இல்லை, இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஊழல் துறைனா அது சினிமா தான். சினிமாவில் ஒரு படத்துக்கு மட்டும் வேலை பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சது ஒரு 200 பேர் இருப்பாங்க. நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், ஒரு 200 பேர் வச்சுக்கலாம். அந்த 200 பேரில் 200 ரூபா சம்பளம் வாங்குறவனும் இருக்கிறான், 200 கோடி வாங்கினவனும் இருக்கான். இந்த 200 கோடி வாங்குறவன் அதிகமாக உழைப்ப போட்டிருப்பானா, இல்லை இந்த 200 ரூபா வாங்குறவன் அதிகம் உழைப்பு போட்டிருப்பானா? 200 தான். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ இது ஒரு ஊழல் தானே. சரி, உன் நியாயப்படி வருவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு சம உரிமைன்னு சொல்கிற, உன் கூடவே நடிக்கிற த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ், இல்லை பூஜா ஹெக்டே, உனக்கும் அவங்களுக்கு சமமான சம்பளமா? உனக்கும் அவங்களுக்கு சமமான சம்பளமா? இல்லை. சரி, இது உன்னுடைய கதையே கிடையாது, உன் மூளையும் கிடையாது, நீ சும்மா கை கால் ஆட்ட போற. இந்த கதையை உருவாக்கி ஒரு காட்சிப்படுத்துகிற அந்த டைரக்டருக்கும் உனக்கும் ஒரே சம்பளமா? இல்லை. இல்லை. அப்போ இது ஒரு பெரும் ஊழல் தானே. இந்த ஊழலை பத்தி இவங்க பேச மாட்டாங்க. அப்ப இதுதான் மிகப்பெரிய ஊழல் துறை. இந்த துறையை பத்தி இவங்க பேசவே மாட்டாங்க. தொடர்ந்து பேசும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி.